கிறிஸ்தவ ஜனங்களே, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நாங்கள் 2 பேரும் எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு அண்ணனுக்காக நீ போன்றதும் ஜபானாக்கு தெரியும். அது அண்ணனுக்கு தெரியலனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களோட அன்போ பாசமோ குறையாது. எங்கள் அண்ணனுக்கு அது புரியலனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு நேற்று எங்கள் அண்ணனை வெளியே வரும்போது எங்களுக்கு இருந்த மகிழ்ச்சியை விட கஷ்டம்தான். எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. எல்லாரும் கொண்டாடினாங்க, எங்களால் அப்படி பார்க்க முடியல. Strongly believe according to the leading of the Holy Spirit and கண்டிப்பா இந்த next week, not later than next week, நமக்கு எல்லாருக்கும் ஒரு விடுதலை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தி நமக்கு வரும். The Lord showed the throne of favor, throne of grace is released for Pastor JJ. He is released. Amen. Praise God. 7:45 கரெக்டாக விடுதலை இருக்கிறார். விடுதலையான ஜான் ஜெபராஜ் அவருடைய வாழ்வு நல்லபடியாக நடந்து எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கர்த்தருக்காக எழுப்பி கட்ட வேண்டும் என்று மனசார நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம ஊழியக்காரர் ஜான் ஜெபராஜ் விடுதலை ஆயிட்டாரு, சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆயிட்டாரு அப்படின்ற செய்தியை வெளியே வந்துடுச்சுங்க. அதிகாரப்பூர்வமாக நம்ம வக்கீல் வாய்ஸ் ஐயா அவரும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு. வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது சமூக வலைத்தளத்தில் இந்த இப்படிப்பட்ட ஜான் ஜெபராஜ் ஃபேன்ஸ் ஜான் ஜெபராஜ் விடுதலை விடுதலைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். முதலாவது இப்போ ஜான் ஜெபராஜ் முதலாவது விடுதலையே ஆகலை, இப்போ பெயிலில் தான் வந்திருக்காப்புல. அப்போ அவர் இனிமே தான் அவருக்கு தீர்ப்பே கொடுக்க போகிறாங்க, இவர் குற்றம் பண்ணியிருக்காரா பண்ணலையாங்கிறது. அதனால் அவர் விடுதலை ஆகிவிட்டார், நான் பரலோக தேவனே போராடி இப்போ விடுதலை அவருக்கு கொடுத்து விட்டார்னு இந்த அம்மாமார்கள்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவர் சமூக வலைத்தளத்திலே ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிற இவர்கள் எப்படி இவ்வளோ தவறாக பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இப்போ உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் அவர் இப்போ பெயிலில் தான் வந்திருக்கிறார், அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டாங்க. அவர் வெளியே வரமாட்டார் நினைச்சாங்க, அவர் அத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா இல்ல, இதுக்கப்புறம் தான் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போகிறார் என்று நான் நம்புகிறேன். அற்புதமான ஊழியத்தை செய்வார். இவர் கூறுறதை கேட்டிருப்பீங்க, ஜான் ஜெபராஜ் வெளியே பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ண போகிறார். எல்லாரும் நினச்சிருப்பாங்க ஜான் ஜெபராஜ் இதுக்கு முன்பதாக தான் இது பண்ணார், இனிமே உள்ளே போயிட்டார், இனிமே அவ்வளோதான் அவர் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இனிமே கிடையாது, இனிமே தான் அவர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ண போகிறார். மிகப்பெரிய லெவலில் ஜான் ஜெபராஜை இனிமே தான் கடவுளை பயன்படுத்த போகிறார் அப்படி என்று இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர்களுக்காக ஜான் ஜெபராஜுக்காக ஜெபித்தவர்களுக்கெல்லாம் நான் வாழ்த்துதல் கூறுகிறேன் என்று அவர் கூறுறதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஊழியம்னா என்ன? இவர் கூறுகிறார், இனிமே தான் ஜான் ஜெபராஜ் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ண போகிறாராம். அப்படின்னா அவர் என்ன கூற வருகிறார்? இனிமே தான் ஜான் ஜெபராஜ் மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய போகிறார் என்று அவர் கூறுகிறார். நான் என்ன கேட்கிறேன் என்றால், ஜான் ஜெபராஜை அவர் மனைவியை தள்ளிவிட்டு காதலியோடு ஊழியம் பண்ணுவதை தான் இவர் மிக பெரிய ஊழியத்தை செய்ய போகிறார், மிக பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ண போகிறார் என்று அவர் கூறுகிறாரா? அதான் என்னுடைய கேள்வி. ஒருவேளை அவர்கள் இந்த வீடியோவை பார்த்தா கூட தயவு கூர்ந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், அவர் கள்ளக்காதலியோடு வந்தால் மிகப்பெரிய லெவலில் சாம்ராஜ்யம் ஊழியம் பண்ண போகிறார் தான் நான் கூறினேன்னு அவர் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அப்படி என்றால் ஒன்றை மட்டும் விசுவாசிகளை நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்வோம். அதாவது கர்த்தர் இனத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு கடவுள் கணவன் மனைவியாக ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அப்படின்னா அந்த மனைவியை இணைத்து வைக்கிறது கடவுள் தான். அதுதான் வேதம் கூறுகிறது ஒரு கிறிஸ்துவனுடையவனுக்கு. ஆனால் ஜான் ஜெபராஜ் கிறிஸ்துவனுடையவனாங்கிறது ரெண்டாவது. வேதம் நான் கூறுகிறது பார்க்குறேன். ஏன்னா ஊழியத்துக்குள் வருகிறார்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதற்காக தான் நான் அந்த பதிவை பதிவிடுகிறேன். அப்புறம் கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது. அதாவது மணவாளன் மணவாட்டிங்கிறது வேதம் கூறிக்கொண்டிருக்கிறது. அப்படின்னா மணவாளன் யார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து, நம்மளால் மணவாட்டிகள். அப்படி நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு தான். எப்படி அந்த உறவு இருக்கணுமோ அதே போல் ஒரு கிறிஸ்துவனுடையவனுக்கு அவன் மனைவியோடு அந்த அளவுக்கு உறவு இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுக்கு மனைவியை விட்டு அந்த உறவு முறிகிறது என்றாலே அவனுக்கு கிறிஸ்துவனிடத்திலிருந்து அந்த உறவு முறிகிறது என்று தான் வேதம் கூறுகிறது. அதனால தான் நீங்கள் பிரியக்கூடாது
அதான் எல்லா சபைகளிலும் வந்து என்ன கூறுகிறார்கள், நீ கடைசி வரைக்கும் அந்த பாடுகளிலும் உபத்திரத்திலும் இணைந்திருக்க வேண்டும் என்று வந்து கூறுகிறது. அப்படின்னா நீ மனைவியை விட்டு உன் உறவு வந்து முறிவடைவது என்றால் அது கிறிஸ்துவின் இடத்தில் உனக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு முறிவடைந்து விட்டது என்று தான் வந்து வேதம் போதிக்கிறது. அது யாருக்கு போதிக்கிறது என்றால் ஒரு கிறிஸ்துவனுக்கு போதிக்கிறது. ஆனால் ஜான் ஜெபராஜோட கேட்டகரி ரெண்டாவது, அவன் முதல்ல கிறிஸ்துவனுடனே கிடையாது. அதைத்தான் நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால் இப்படிப்பட்டவனை ஒரு ஊழியத்துக்குள் கொண்டு வந்து அவன் கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு வந்து போதிக்க வருவான், இனிமேதான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ணுவான் என்று இவர்கள் கூறுவது வந்து இனிமேதான் வந்து மிகப்பெரிய கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்ய போகிறான் என்று இவர்கள் மறைமுகமாக வந்து கூறுகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். என்றால் ஒருவேளை அவன் கள்ளக்காதலியோடு வந்து ஊழியம் பண்ணினால் மிக கேவலமாக கடவுளுடைய நாமத்தை வீணில வழங்கி கொண்டு வந்து ஊழியம் பண்ண போகிறான். அதை நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் ஊழியம் ஃபஸ்ட் என்றால் என்ன, ஊழியம்னாலே ஃபஸ்ட் என்ன, ஒருத்தர் இப்போது ஜான் ஜெபராஜ் ஒரு சர்ச் வேறு வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறார், கிரேஸ் ஜெனரேஷன் சர்ச்சுன்னு. இப்போ சர்ச்சில் அவர் வந்து என்ன ஊழியம் பண்ண போகிறார்? இப்போ அதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா வேதத்தில் உள்ள ஊழியம்னா என்னென்னா, ஒருத்தன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வர வேண்டும், தன்னுடைய பாவ வாழ்க்கையை அவன் விட்டுவிட வேண்டும், அதுதான் வந்து ஊழியம். அவன் வந்து கிறிஸ்துவிடத்திற்கு வருவதற்குள்ள மேஜர் காரணமே என்னென்னா, அவன் எல்லா பாவத்தையும் விட்டுட்டு தான் அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். அப்புறம் நீ எல்லா பாவத்தையும் விட்டுறணும்ப்பா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஊழியம். நீ பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும்ப்பா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஊழியம். இப்போ இவர் வந்து இப்போ ஒரு சர்ச்சை வச்சு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ண போகிறான்னா, இப்போ இவர் வந்து என்ன சொல்ல போகிறார், நான் கள்ளக்காதலியோடு இருக்கிறது போல் நீங்களும் கள்ளக்காதலியோட வாழுங்கள்னு அவர் வந்து சர்ச்சில் வந்து நம்ம போதிக்க போகிறார். மறைமுகமாக அதான் நடக்க போகுது. அப்படின்னா அவர் சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாருமே, இவரோட போய் ஐக்கியம் கொள்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க மனைவியை விட்டு அவங்கவுங்க கள்ளக்காதலியோட வாழப்போகிறார்கள். அப்படின்னா அவர் அதுக்கு தான் ஊழியம் பண்ணி கொண்டிருக்காரு. ஆனால் இது ஊழியமே கிடையாது, இது வந்து அட்டூழியம். அதை விசுவாசிகளை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒருத்தன் அவன் மனைவியை விட்டு பிரிந்து போய்விட்டால் அவனுக்கு ஊழியம் பண்ணுகிற தகுதியை அவன் இழந்து போகிறான் என்றுதான் வேதம் வந்து கூறுகிறது. அது ஒரு கிறிஸ்துவனுக்கு நான் கூறுகிறேன். அப்படின்னா இவன் வந்து கிறிஸ்துவனுடனே கிடையாது. அப்படின்னா இவன் ஊழியத்துக்குள்ளே வரக்கூடாது, இயேசு கிறிஸ்து நாமத்தையும் உச்சரிக்கக்கூடாது. அப்படி அவன் உச்சரித்துட்டு வந்து அந்த ஊழியம் பண்ணானா அவன் கடவுளுக்கு விரோதமாக மிகப்பெரியதான ஒரு காரியத்தை அவன் செய்ய போகிறான்ங்கிறத நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு பார்ப்பதற்கு வந்து எல்லாமே நல்லது மாதிரி தெரியும், அப்படியே இது மாதிரி நல்லா போயிட்டு இருக்க மாதிரியே தெரியும். ஆனால் கடவுளோட உக்கிரக கோபம் இறங்கும். அதை நான் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஊழியம்னாலே ஃபஸ்ட்டு என்னவென்றால் ஒவ்வொரு பாவத்துக்குள் கிடக்கிற ஜனங்களை நாம் பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு வர வேண்டியது தான் ஊழியம். பரிசுத்தமாக இருக்கிற ஜனத்தை கொண்டு பாவத்துக்குள்ளே கொண்டு போய் விடுறது வந்து ஊழியம் கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் பேசிக்கொண்டு இருப்பது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ண போகிறாருன்னா, அடுத்து ஜான் ஜெபராஜ் வந்து பரிசுத்தத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்களை பாவத்துக்குள்ளே கொண்டு போய் விட போகிறான். இதற்காக இவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்களாம். அப்போ நான் எவ்வளவு பெரிதான அசுத்தாவி இவர்கள் மூலமாக செயல்படுகிறது என்பதை விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆழமான காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் வேதத்துக்கு திரும்பி விடுங்க. ஒவ்வொரு விசுவாசிகளும் உங்களுக்காக தான் நான் வந்து கஷ்டப்பட்டு காலையில் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் நான் இதை பேசாதிருந்தால் எனக்கு அது பாவமாகிவிடும். நான் எல்லாவற்றையும் அறிந்திருந்து நான் வீடியோவில் வந்து பேசவில்லை என்றால் அது எனக்கு பாவமாகிவிடும். அதனால தான் நான் வந்து வீடியோவில் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். மற்றபடி இது இந்த பணம் சம்பாதிப்பதற்காகவும் கிடையாது, எந்த ஒரு நான் பிரபலமாக வேண்டும் என்பதற்காகவும் வந்து கிடையாது. ஏன்னா நான் முதலாவது கூறிவிட்டேன், இதிலிருந்து நான் ஒரு பணத்தையும் எடுக்கப் போவதில்லை. எல்லாவற்றையும் ஏழை ஜனங்களுக்கு, ஒரு உலகத்திலிருந்து வந்தாலும் ஏழை ஜனங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் என்று நான் கூறிவிட்டேன். ஆகையால் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. அதனால் ஜான் ஜெபராஜ் விஷயத்திலிருந்து நமக்கு ஒன்று மட்டும் திட்டமும் தெளிவுமாக தெளிவடைஞ்சு விட்டோம். ஜான் ஜெபராஜ் ஒன்றை மட்டும் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கற்றுக் கொடுத்து விட்டார். அது என்ன அப்படி என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்பீர்கள். அது என்னவென்றால், இப்பொழுது இருக்கிற 99.99% கிறிஸ்தவர்களே அல்ல என்பதை ஜான் ஜெபராஜ் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். 99 கிறிஸ்தவர்களுக்கு வேதமே தெரியாதுங்கிறத ஜான் ஜெபராஜ் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். அந்த ஒன்றை மட்டும் தான் நமக்கு வந்து அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். விசுவாசிகளே, நீங்கள் ஒரு பொய்யான ஒரு ரட்சிப்பில் இருக்கிறீர்கள் என்று உங்களை அவர்கள் நம்ப வைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ரட்சிப்புக்குள்ளாக ஜான் ஜெபராஜை பின்பற்றிவிட்டு சென்றால் நீங்கள் ரட்சிப்புக்குள்ளாகவே இல்லை. ஆகையால் நீங்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்றால் வேதத்துக்கு திரும்புங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கிவிடும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்போது நீங்கள் அப்பொழுதுதான் உங்கள் கிருபைக்குள்ளாக வர முடியும். நீங்கள் இப்போ ஜான் ஜெபராஜ் பின்னாடி போய் கொண்டிருந்தால் நீங்கள் கிருபைக்குள்ளாக இல்லை, நீங்கள் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதான் வேதவாசனம் கூறுவது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஆகையால்
இப்படி துணிகரமாக கள்ளக்காதலியை வைத்து கொண்டு இருக்கிறது இவர் இன்னும் நிறைய பேரை அசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தப் போகிறார். அதனால் தயவு கூர்ந்து அப்படின்னா அழிவுக்கு நேராக வழி நடத்தப் போகிறார். அந்த அழிவிலிருந்து நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவனிடத்தில் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட பாவங்களை நீங்கள் வைத்து கொண்டு இருப்பதனால தான் இப்படி ஜான் ஜெபராஜ் பின்பற்றி சென்றால் தயவு கூர்ந்து அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு இன்றைக்கே மனங்கசந்து கிறிஸ்துவனிடத்திலிருந்து அழுது மன்னிப்பை கேட்டு வேதத்துக்கு திரும்பி அவரோடு ஐக்கியப்பட்டு அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுங்கள். வேதம் கூறுகிறது உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று. இப்போ நான் சமூக வலைதளத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவும் உலகமெங்கும் போய் கொண்டிருக்கிறது. நான் சுவிசேஷத்தை வந்து பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் நிறைய பேர் நீ வந்து நியாய தீர்ப்பு கொடுக்காத, நீ நியாய தீர்ப்பு கொடுக்காத என்று வந்து கூறுகிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் வந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் அல்லவா, இந்த சுவிசேஷம் தான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு, இந்த சுவிசேஷம் தான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். அதனால் ஜட்ஜ்மெண்ட்டு இந்த உலகத்துக்கு அப்புறம் நடக்குங்கிறது கிடையாது, இங்கேயும் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் ஜட்ஜ் பண்ணாதான்னு சொல்லாதீங்க. அவருடைய வேத வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். அப்போ நான் இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுக்கேன்னா அதுதான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு. இப்போ நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகணுமா கிருபைக்குள்ளே போகணுமா, நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் தெரிந்து கொண்டு கிருபையாக இயேசு கிறிஸ்துவை சூஸ் பண்ணி அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்து அவருடைய எல்லா உன்னத ஆசீர்வாதங்களும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.